69 இருந்தேன், இப்போ 55 இருக்கேன். பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நிஜமாவே. ஸோ அந்த 2.5 இயர்ஸ்ல ஒரு தடவையாவது கண்டிப்பா தோணியிருக்கும்ல, நம்ம வந்து விட்டுட்டு திருப்பி போய் சாப்பிட்டுறலாம். நம்மளுக்கு வந்து ஏதாவது இப்ப நீங்களே வந்து இன்ஃப்ளூயன்சர் தான். நெறைய ஈவென்ட்ஸ்க்கு போயிருப்பீங்க. அப்பல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இவ்ளோ ஃபுட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு கிரேவிங்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? உண்மை என்னன்னா, ஆக்சுவலா நெறைய பேர் நெனைக்கிறது என்னன்னா, இவங்க ஒன்ஸ் டயட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவ்வளோதான். அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்ல. நம்மலாம் ஹியூமன் பீயிங்ஸ் தான். நம்மளுக்கும் வந்து எப்போ இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். அது ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா நாளையிலேருந்து திரும்ப டயட் போணும். ஓகே. அவ்வளோதான். என்ன கொஞ்சம் டிலேடா இருக்கும் ரிசல்ட். பட் பரவால்ல. இட்ஸ் வொர்த் இட். நம்ம மனசையும் சந்தோஷமா வச்சுக்கணும்ல. ஓகே. அதுக்குன்னு. அதனால அப்பப்போ கொஞ்சம் சீட் டேஸ்லாம் ஓகே தான். தாராளமா ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சீட் டேஸ சீட் மந்த்ஸ் ஆக்கி சீட் இயர் ஆக்கிடாதீங்க. ஓகே. எங்க நிறுத்தணும்னு நம்மளுக்கு தெரியணும். இன்னைக்கு ஓகே. போறேன் இந்த ஈவென்ட்க்கு, இன்னைக்கு ஒரு மேரேஜ் அட்டெண்ட் பண்றேன், இலை சாப்பாடு போடுறாங்க, எனக்கு பிடிச்சது போடுறாங்கன்னா, சந்தோஷமா சாப்பிடுங்க. ரிக்ரெட் இல்லாம சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? அடுத்த நாள்லேருந்து திரும்ப கிச்சன் weighing scale எடுத்துட்டு போய் 100 கிராம்ஸ் எடை போட்டு சாப்பிடுங்க. அவ்வளோதான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட்.